நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையோடு ஒத்தே போகாது. நம்ம சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றா இருந்தால் அப்புறம் எதுக்கு நமக்கு தனியாக தேவனுடைய வார்த்தை? அதான் சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். வழங்குதா? எனக்கு இல்லாததான் கர்த்தர் என்ன செய்வார்? வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசுவார். அவர் உருவாக்க போகிறதை எனக்கு தரிசனமாக கொடுப்பார் வார்த்தையின் மூலமாய். அல்லது அவர் செய்ய சித்தமாய் இருக்கிற காரியத்தை என்கிட்ட சொல்லும்போது அதுக்கும் என் சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ரைட்? இருக்கத்தான் செய்யும். இஃப் காட் கிவ்ஸ் த வேர்ட் அப்படி தான் இருக்கும். தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார்னா இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும். ஏன்னா சாத்தியமானதை சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? ரைட்? நாங்களே என்ன பண்ணிடுவோம், எங்கள் கை பலத்தினால நிறைவேற்றி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் தேவன் கொடுப்பதெல்லாம் சாத்தியமற்றதாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அவருடைய வாய் அதை சொல்லிட்டு அவருடைய கரம் அதை செய்து முடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.